மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா என் உயிரானே 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 இயேசு என் உயிரானே 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 இயேசு என் உயிரானே இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா என் உயிரானே 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 இயேசு என் உயிரானே 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 இயேசு என் உயிரானே இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் தகப்பனே இந்த வேலைக்காக வேலையிலே நீர் இந்த வார்த்தையை நீங்கள் கொடுங்க. இன்னைக்கு நாங்கள் கொடுக்கப்போற வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கையிலே அதை பிரயோஜனமாய் இருக்கும்படியாக நீ செய்கிறார்கள். திருப்பாதையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பெரிய காரியங்களை நீ செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக் கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட கருப்பு கர்த்தரில் நிலைத்திருங்கள். கர்த்தரில் நிலைத்திருங்கள். அவருக்குள்ளாலே நிலைத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அவருக்குள்ளாலே நிலைத்திருக்கிறது நல்லது. அதுல வர ஆசீர்வாதங்கள், அதுல வர நன்மைகள் எல்லாம் என்ன என்பது குறித்து நம்ம ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் நாளிலே பார்த்துட்டு வருகிறோம். அவர் நமக்கு எப்படி ஜீவ அப்பமாய் இருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். நிறைய காரியங்கள்ல எப்படி நீங்க நிலைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையிலே எப்படி நிலைத்திருக்கிறோம், அவருடைய அன்பிலே எப்படி நிலைத்திருக்கிறோம், கடந்த மாதத்திலே அவருடைய சந்தோஷத்திலே எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சமாதானத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தரின் சமாதானத்தில் நிலைத்திருங்கள்.
இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கோங்க. கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தில் என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். கர்த்தர் நமக்கு என்ன பண்றார், சமாதானத்தை தருகிறார். தருகிறாரா இல்லையா? தருகிறாரா இல்லையாமா? ஆமென் ஆமென். அப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. ஆழ கடவுது என்று சொல்லும்போது சமாதானம் உங்களை என்ன பண்ணணுமா, ஆளணும், ரூல் பண்ணணும். ஒரு அரசனை போல ரூல் பண்ணணும். அப்போ இருதயங்களில் ஆழ கடவுது. அதே நேரத்தில் சமாதானத்தை தேடி போகிற நிலைமை தான் நிறைய இடத்துல இருக்கிறது. இங்கே சமாதானம் தரும், இங்கே பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த வார்த்தை எங்க பீஸ் ஆஃப் மைண்ட் வரும்? இன்னைக்கு பாஸ்டர் சொல்றாரு, அந்த சமாதானத்துக்காக எங்கெல்லாமோ போறாங்க, பார்த்துட்டு போறாங்க, இது பண்றாங்க. கொஞ்ச நேரம் என் மைண்ட் சமாதானமா இருக்கிறதுக்காக, என்னை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்காக, என்னை உற்சாகப்படுத்திட்டு என்னை எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தியேட்டருக்காக இருக்கட்டும், பீச்சுக்காக இருக்கட்டும், பார்க்குக்காக இருக்கட்டும், மாலுக்காக இருக்கட்டும், எங்க போறோமோ மால் போனாலே மால்ல தியேட்டர் இருக்குது. அந்த நிலைமை தான் அந்த நிலைமை தான் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும். இப்போ அவர் கொடுக்கிற சமாதானத்திலே நிலைத்திருக்க முடிய மாட்டேங்குது. தேடி போற சமாதானம் நிலையா இருக்க மாட்டேங்குது. அந்த நிமிஷத்துக்கு அது சமாதானமா இருக்கலாம், அந்த மணி நேரத்துக்கு சமாதானமா இருக்கலாமே ஒழிய அதுக்கப்புறம் திரும்பி அதே பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணணும், எதிர்கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா சில பேருக்கு எப்படின்னா, கண்ணு இங்க இருக்கும், காது எங்கேயோ இருக்கும், மைண்ட் எங்கேயோ இருக்கும், எல்லாம் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணும் இருக்கும். அதெல்லாம் கேட்டேன், இருக்கீங்களா? நான் இடத்துல நமக்கு எங்க சமாதானம் கிடைக்கும் நமக்கு தெரியல. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை தேடி ஓடி ஓடி உடம்பு உழைஞ்சு போனதை நிறைய பேருக்கு ஆச்ச வழிய உண்மையான சமாதானம் அவர் வாழ்க்கையிலே கிடைக்கிறது கஷ்டமா போயிடுச்சு. இங்க வார்த்தை சொல்லுவது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. ஆழ கடவுது என்று சொல்லும்போது அந்த ஒரு நிமிஷத்துல மாத்திரம் இல்ல, நித்தியமாய் ஆழ கடவுது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் எப்பொழுதும் ஆழ கடவுதா இருக்கிறது, ஆழ வேண்டும். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம் எப்பொழுதும் ஆழ வேண்டும். உங்களை ஆளுகிறவர் அவர். அல்லேலூயா. உங்களை ஆளுகிறவர் அவர். அவர் கொடுக்கிற சமாதானம் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். வசனத்தை திருப்பி வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்த உள்ளவர்களுமாய் இருங்கள். இதுக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வருவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அதே சொல்ல, எல்லாம் அப்படியெல்லாம் புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும். அல்லேலூயா. அது என்ன பண்ணுமா, சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் காத்து கொள்ளுமா. அல்லேலூயா. ஒரே நிலையில வைத்து காத்து கொள்ளும். ஏன்னா நிறைய இருதயம் சிந்தையும் வெவ்வேறுபடுத்துறதா இருக்கிறது, ஒரே நிலையில இல்ல. இங்க ஒரு காரியம் சொல்லுது, ஆனா இது மைண்ட் என்ன சொல்லுது அதான் என்ன பண்ணுது நம்ம செய்யறோம். இங்க என்ன சொல்லுது அது நம்ம என்ன பண்ணுறோம், கேட்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் இங்கதான் கிரியை செய்கிறார், உள்ளத்துல என்ன பண்றாரு, கிரியை செய்கிறார். மைண்ட்ல கிரியை செய்கிறவர் இல்ல. மைண்ட் படி நம்ம யோசிச்சோம்னா தப்பா தான் என்ன பண்ணுவோம், யோசிப்போம். மைண்டு உங்க எண்ணம் சரீர காரியங்கள், சரீர ரீதியில தான் என்ன பண்ணுது, யோசிக்கிற சரீர காரியங்கள் தான் செய்யுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனை உருவாக்கும் போது
ஆவி ஆத்மா சரீரமாக என்ன பண்ணா உருவாக்கப்பட்டவங்களா இருக்காங்க இல்லையா? ஆவி ஆத்மா சரீரம். அதே போல எப்படி தேவனை போல உருவாக்கப்பட்டவனா இருக்கிறான். தேவனை போல மனுஷன் உருவாக்கப்பட்டவனா இல்ல. ஆனா மனுஷி அப்படி கிடையாது. மனுஷி அவனோட எழுத்திலிருந்து அவனோட சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டார். மனுஷனோட ஒரு பங்கிலிருந்து அவள் என்ன பண்ணா வெளியே வந்தவளா இருக்கிறார். அந்த மூணுல இருந்தும் இல்ல, ஒரு பங்கிலிருந்து சரீரத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டவளா இருக்கிறார். எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவளா இருக்கிறார். பிரித்து எடுக்கப்பட்டு அவளோட சேர்க்கப்பட்டவளா இருக்கிறார். அதனாலதான் அவளோட மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதுனாலதான் அவள் என்ன பண்றா, அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். திருமணம் அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்துக்குள்ளாலே வரும். திருமண பந்தம் எதுக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சமம் இல்ல. ஆணிலிருந்து பெண் வந்தது, பெண்ணை எடுத்தார்கள். பெண்ணை எப்போ ஆணுக்குள்ளாலே ஒன்னா இருப்பாங்கன்னா அந்த திருமண பந்தத்துக்குள்ளாலே இணையும் போது ஆணுக்குள்ள ரோல் என்னன்னு ஆணுக்கு தெரியணும், பெண்ணுக்குள்ள ரோல் என்னன்னு பெண்ணுக்கு தெரியணும். அதனால நிறைய குடும்பத்துல பிரச்சனை வருது, திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது. ஒரே சிந்தையில இல்ல, ஒரே நிலையில இல்ல. பாவம் வந்த காரணம் அதனாலதான். அவன் அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படல. ஆதாம் வஞ்சிக்கப்படல. அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டான். இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லும்போது உபயோகப்படுத்தப்பட்டான். எதனாலனா அந்த நேரத்துல அவன் ஆவியில சிந்திக்கல. அவன் ஆவியின்படி சிந்திக்கப்பட்டிருந்தா அந்த தனியை என்ன பண்ணிக்க மாட்டான், புஷ்டிக்க மாட்டான். அவன் சரீரத்தின் இச்சையினாலே என்ன பண்ணான், சிந்தித்தான். சரீர ரீதியில் என்ன பண்ணான், யோசிச்சான். மாம்சத்திலே அவன் யோசிச்சதுனாலதான் அந்த என்ன பண்ணான், அந்த ஏவல் கொடுத்த கனியை புஷ்டிச்சான். அந்த ஒரு நிமிஷத்தை ஆண்டு சொன்ன வார்த்தையை அவன் இது பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா. அதான் நீ கொடுத்த அந்த ஸ்திரீ தான் என்ன சாப்பிட வச்சா, அதான் நான் சாப்பிட வச்சானா அவன் முக்கியங்க போச்சு. அந்த டைம் எங்க யோசிச்சான், சரீர ரீதியில யோசிச்சதுனாலதான் அந்த பிரச்சனை வந்தது. அது ஏன்னா அது அப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. நிறைய பேர் எதுல சிந்திக்கணும், எதுல எப்படி இருக்கணும்ன்ற தெரிய மாட்டேங்குது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளணுமா வேலை வேண்டாமா? அப்போ நம்மளும் ஆவி மனுஷர்களா இருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். நம்முடைய ஆவி தேவ ஆவியானவரோடு இணைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஒரு நிலையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்ப தலைவர்கள் அவர்கள் இருக்கிற நிலையை அவர் அறிந்து புரிந்து செயல்பட்டால் மாத்திரம்தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். குடும்ப தலைவன் சரியில்லைன்னா குடும்பம் விழுந்துடும். ஏன்னா நிறைய நேரத்துல குடும்ப தலைவனோட வேலையை குடும்ப தலைவி தான் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அதனால பிரச்சனை என்ன பண்ணுது, வருது. இதுல குடும்ப தலைவி என்ன செய்யணுமோ அது குடும்ப தலைவி செய்யணும். குடும்ப தலைவன் என்ன செய்யணுமோ அந்த குடும்ப தலைவன் செஞ்சுதான் ஆகணும். அவன் வேலை என்ன நமக்கு அறியணும். அதுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம பார்க்க போறோம் என்னென்ன வேலை இருக்கு. ஏன்னா குடும்பத்திலே சமாதானம் தேவை. உங்களுடைய திருமண வாழ்க்கையில சமாதானம் தேவை. நிறைய பேருடைய வாழ்க்கையில சண்டைகள் தான் அதிகமா இருக்குது, சமாதானம் இல்லை. போராட்டங்கள் அதிகமா இருக்குது, சமாதானம் இல்லை. பிரச்சனைகள் அதிகமா இருக்குது,
சமாதானம் இல்லை. வாக்குவாதங்கள் அதிகமா இருக்குது, சமாதானம் இல்லை. முறுமுறுப்புகள் இருக்குது, சமாதானம் இல்லை. ஏற்றத்தாழ்வு இருக்குது, சமாதானம் இல்லை. கசப்புகள் இருக்குது, சமாதானம் இல்லை. இன்னைக்கு இன்றையிலிருந்து புரிந்து கொள்வீர்கள் சமாதானத்தை எப்படி உங்க வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில எடுத்துக்கொள்வீர்கள் என்று தெரியும். ஏன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருக்க வேண்டும், கண்டிப்பாக வேணும், தேவை. குடும்பத்துல சமாதானம் வேணும். உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க வளருவாங்க. திருமண வாழ்க்கையில நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா, சமாதானமா உங்க வாழ்க்கை நீங்க நடத்திட்டு போனீங்கன்னா, அவங்களை பார்த்து பிள்ளைகள் வளர்றாங்க. அவங்க பிள்ளைகளும் அவங்க பெரியவர் ஆகும்போது அந்த தேவ சமாதானத்துக்குள்ளாலே என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. அவர்களுக்குள்ளாலே என்ன பண்ணுவாங்க, பெருகுவாங்க. அவர்களுக்குள்ளாலே செழிப்பாங்க. உங்களை பார்த்துதான் எல்லாம் நீங்க செய்யறாங்க. அவங்க தனியா எதுவுமே செய்யல, உங்களை பார்த்துதான் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. போன வருஷத்துல வாக்குத்தத்தம் யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நான் என்ன பண்ண தரது இல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ண உங்களுக்கு தரேன். ஆண்டவருடைய சமாதானத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல நீங்க நிலைத்திருக்கிறதும் நிலைத்தில்லாததும் யார் கையில இருக்குது, உங்க கையில தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ சமாதானத்திலே நீங்க நிலைத்திருக்கிறது அவசியமா இருக்குது. அது கண்டிப்பா பண்ணுங்க. சமாதானம் இல்லையா, எங்க நீங்க குறைவுபட்டீர்கள் என்று பாருங்க. அங்க நீங்க என்ன பண்ணுங்க, டார்கெட் பண்ணுங்க. அந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சண்டைகள் வருதா, சச்சரவுகள் வருதா, அந்த நேரம் இருக்கணுமே ஒழிய அதுக்கப்புறம் என்ன பண்ண இருக்கவே கூடாது. அந்த நாளுக்குள்ள, அந்த சூரியன் மறைவதற்குள்ளாக என்ன பண்ண சமாதானம் ஆயிடும். அடுத்த நாளுக்கு அந்த பிரச்சனை என்ன பண்ண, சண்டைகளை கொண்டு போக கூடாது. அது நமக்கு நம்முடைய திருமண வாழ்க்கையில நல்லா இருக்காது. நான் வேற எங்கேயும் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு சனிக்கிழமைனா சண்டை வரும். எங்க திருமண வாழ்க்கையில ஆரம்பத்துல சனிக்கிழமைனா சண்டை வந்துடும். ஏன்னா அடுத்த நாள் சண்டே எப்படி வரும், ஒண்ணுமில்லாத காரணத்துக்கு என்ன வரும், சண்டை வரும். பிசாசு கொண்டு வருவோம். என் மைண்ட் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு விடமாட்டான். நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதை உடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு வரும். பேச்சுல ஆரம்பிக்கும், ஏதாவது பண்ணும், ஆரம்பிச்சு தப்போம். கடைசியில பார்த்தா அது ஒண்ணுமே இருக்காது. என்ன ஆகுது, முக்கியமான காரியத்துக்கு இல்ல தடை பண்றதுக்கு ஆயிடுச்சு. நேரம் கடந்து போயிடும். பார்த்தா 12 மணி 1 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க டயர்ட் ஆயிட்ட அப்புறம் அவங்க எல்லாம் தூங்கி போயிட்ட அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவேன், மெசேஜை திருப்பியும் உட்காந்து பண்ணுவேன். 2 மணி 3 மணி ஆகும் தூங்குறது. திருப்பி 6 மணிக்கு எழுந்துக்கலாம் எல்லாம் பண்ணணும். அப்படிதான் நாட்கள் ஓடி. ஆனா இப்போ அதை புரிஞ்சு கொள்கிற தன்மை இருந்ததுனால சண்டைகள் வந்தாலும், பிரச்சனைகள் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏதாவது வந்தாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். ஒண்ணு நான் அவங்க கிட்ட போயிடுவேன், இல்ல அவங்க என்கிட்ட வந்துடுவாங்க. அத டெக்னிக் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். திருமண வாழ்க்கையில சமாதானம் பண்றதுல, உங்க மனைவியை சமாதானம் பண்றது, கணவன் உங்க மனைவியை சமாதானம் பண்றதுல, இல்ல மனைவி தன்னுடைய கணவரை சமாதானம் பண்ற டெக்னிக் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சுக்கோ, தப்பு இல்லை. ஏன்னா நல்லது, அது ஹெல்த்தி, உங்க ஆரோக்கியத்துக்கு அது நல்லது, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சண்டே இருக்கு, வாழ்க்கையில் சண்டே இருக்கான்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? ஏன்னா நான் தைரியமா சொல்லுவேன், தானியா பிறந்தது சண்டையில தான் பிறந்தது. சண்டையாய் சமாதானத்தில் பிறந்தது. சண்டை போட்டு சரி போட்டு சமாதானமாய் பிறந்தது.
பாஸ்டமா கேளுங்க, அவங்க பயங்கரமா சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க வரும், சண்டைகள் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த சண்டை நிலைச்சிட்டே இருந்ததுனா லைஃப்ல, சண்டையை புடிச்சிக்கிட்டு அந்த சொல்லிட்டாரு, என் கணவன் பேசிட்டாரு, வார்த்தை பேசிடுவாங்க, வார்த்தை வந்துடும். ஆனா அது என்ன, ஒரு வார்த்தை தான், சும்மா ஒரு வார்த்தை தான். அது கேட்டுட்டு இந்த பக்கம் விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிட்டு வச்சுங்களேன், அது பெருசாவே தெரியாது. அது உள்ளுக்கு வச்சுட்டு சொல்லிட்டாரு அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், உங்களை தான் பாதிக்கும். சொன்னவங்க கூட பாதிக்க, சொன்னவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அடுத்த நாள் பார்த்துட்டு மறந்துடுவாரு. திருப்பி என்ன பண்ணுவாங்க சில பேரு, அதை ஞாபகம் வச்சு நீங்க எனக்கு எல்லாம் சொல்லி சொன்னேன் பாரு. அந்த அறிவியல் அப்படிதான். நீங்க அதை புரிந்து கொள்ளுதல் வேணும். அந்த சமாதானம் எவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆகுதையோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. சிரிப்பு இருக்கும். எப்போ உங்க வாழ்க்கையில உங்க மூஞ்ச பார்த்தாலே என்ன பண்ணுவோம், ஒரு பிரைட்னஸ் தெரியும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டாதீங்க. எவ்வளவு கோபம் இருந்தாலும் வெளியே காட்டாதீங்க. உங்க முகத்துல காட்டினீங்கன்னா அவங்க ஒரு பக்கத்து உங்க மனைவியா இருக்கட்டும் இல்ல கணவரா இருக்கட்டும், அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க இது பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன் கஷ்டம், ஏன் முகத்தை வைக்கிறீங்க, இந்த மாதிரி வைக்காத, மாற்றி சிலத்துல முகம் மாறும், முக காரியங்கள் மாறும், போகும், வைக்காதீங்க, மாற்று கைப்பா சொல்லு. அதுதான் மாற்றுறது, முகத்தை மாற்று. ஏதாவது வேணும், ஏதாவது பிரச்சனையா வாய் தந்து பேசு, இல்லை சொல்லு, ஏதாவது தேவையா சொல்லு. எதாவது வாங்கி தரலன்னா மூஞ்சி அப்படியே வச்சுப்பாங்க. எதாவது வாங்கி தரலன்னா மூஞ்சி வச்சுப்பாங்க. வாங்கி தர வரைக்கும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா வீட்டிலும் கிடைச்சதே நம்ம இதெல்லாம் புருஷர்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஏன் வாங்கி தர, சில பேர் வாங்கி தர மாட்டாங்க, சில பேர் ஆட்கள் வாங்கி தர மாட்டாங்க, நீங்களே வாங்கிக்கோங்க பண்ணுவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்கி தரோ வாங்கிப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுக்குற நிலைமை இருங்க. சரி, சில பேர் என்ன போதுமா, கையில வரட்டும், ஏதாவது கையில ஏதாவது வரட்டும் செஞ்சு போட. ஏன்னா நிறைய நேரத்துல அந்த காம்பன்சேஷன் பண்றதுக்கே சரியா போயிடுது லைஃப். இல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்பவே என்ன பண்ணணும், பேசி தீர்த்துடும். அடுத்தடுத்த காரியங்களுக்கு கொண்டு போகும்போது பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன உங்க வாழ்க்கையை வாழ முடியாது இல்லையா? உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியாது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா, ஏன்னா பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் என்னது, பரலோகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தீர்மானித்திருக்கிறார் உங்களை. தேவன் தீர்மானித்தது உங்க வாழ்க்கையில அது நடந்திருக்கிறது. அது நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை சோகத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, சண்டையோடு அப்படி வாழக்கூடாது. சந்தோஷமா சமாதானமா வாழணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அன்பு இருக்கும், உண்மையான அன்பு இருக்கும்போது, சந்தோஷம் இருக்கும்போது, ஆவி கனிகள் உங்க வாழ்க்கையில லைனா கரெக்ட் இருக்கும்போது, உண்மையான அன்பு இருக்கிறதுல சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. உண்மையான அன்பு இருக்கும்போது அங்க சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனத்துல, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கும் செய்ய கடவள். ஹலோ, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை என்ன பண்ணும், செய்ய கடவன். புருஷர்களை செய்கிறீர்களா? அதே போல மனைவிகளும் நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். மனைவி புருஷனோட கடமையை செய்ய முடியாது, புருஷன் மனைவியோட கடமையை செய்ய முடியாது. அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணும், செய்ய வேண்டும். ஹலோ, 4ஆம் வசனத்தை வாசிங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. புருஷனே அதற்கு அதிகாரி. ஹலோ, உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் அதிகாரி கிடையாது. யார் உங்கள் சரீரத்துக்கு அதிகாரி? புருஷன். அதே போல புருஷனும் தன்னுடைய சரீரத்துக்கு அவன் அதிகாரி அல்ல, மனைவி தான்
தனக்கு அந்த சரீரத்துக்கு அதிகாரி. அதனால ஒரே சரீரமா இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆதியில. அல்லேலூயா. இப்போ உங்க சரீரத்தை வேற யாருக்கும் உங்க சரீரத்தை தொடுறதுக்கு வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது, உங்க புருஷனை தவிர. அதே போல புருஷனும் அவங்க மனைவி தொடுறதுக்கு வேற யாரும் உங்க சரீரத்தை தொடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசி. 10ஆம் வசனம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை வாசிங்க. மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அவள் விவாகம் இல்லாமல் இருக்க கடவர், அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவர். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. செகண்ட் மேரேஜ் அப்படின்னா ஏதோ யூஸ் பண்ணுறது. செகண்ட் மேரேஜ் கிடையாது, கூடாது. ஒன்று திருப்பி சேர்ந்துக்கோ, இல்லைன்னா பண்ணாமே பண்ணாம அப்படியே இருக்கு. அதான் நல்லது. வாசிங்க. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது. மற்றவர்கள்னா தேவனை அறியாதவர்கள், கல்யாணம் ஆகாதவர்களும் சரி, தேவனை சொல்லி வாசிங்க. சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தோம் அவனுடைய வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவளை தள்ளிவிடாது இருக்க கடவன். நான் வந்து சில பேர் சொல்லுவேன், லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க அவங்க சொல்றேன், நான் வந்து திருத்திடுவேன், அவளை திருத்திடுவேன். யாரும் திருத்த முடியாது. வாசிக்கும் போது தெரியும் எதுக்கு இதெல்லாம் ஆண்டு சொல்றாங்க புரியுது. அப்படியே அவிசுவாசியா இருந்தோ சம்மதம் இருந்தா தள்ளிவிடாது இருக்க கடவுள். பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஹலோ, பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே. அதனால அந்நிய இதுல பிணைக்கப்படக்கூடாது. ஒண்ணு பரிசுத்தமாகணும். எப்படி பரிசுத்தமாகணும்? ஏன்னா ஒன்ஸ் பரிசுத்தமாகலைன்னா உங்க பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அசுத்தமா இருக்குன்றாங்க. உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்கன்றாங்க. சரியா? உண்மையா அந்த உண்மையான ரட்சிப்பு உங்க ரட்சிப்பு படல, ரட்சிப்பு வாழ்க்கை இல்லைன்னா உங்க பிள்ளைகள் தான் என்ன பண்ணும்? பாதிக்கப்படும். அந்த அசுத்தத்துக்குள்ளாலதான் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகள் விழுவார்கள். அல்லேலூயா. அந்த அசுத்தத்துக்குள்ளாலதான் மோஸ்ட்லி நம்ம விழுவாங்க ஒழிய ஆண்டுக்குள்ளால வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவிசுவாசியா இருக்கிற கணவனா இருக்கட்டும் இல்ல மனைவியா இருக்கட்டும், அவங்க பக்கம் தான் நியாயம் என்ன பண்ணுவாங்க? இழுத்துட்டு போகணும்னு என்ன பண்ணுவாங்க? ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க. அல்லேலூயா. உலக காரியங்களே தான் என்ன பண்ணுவாங்க? பிரித்து போகணும்னு என்ன விரும்புவாங்க. ஒண்ணு அவிசுவாசியானவன் பரிசுத்தப்படணும், ரட்சிக்கப்படணும், இல்ல பண்ணாம இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 17 வரை வாசிங்க. இப்பொழுதும் அவங்க பரிசுத்தமா இருக்கின்றன. ஆகிலும் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் 15 வசனம் தான் மெயினான காரியம். சகோதரி அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அடிமையா இல்ல. உங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அடிமைத்தனத்தின் வாழ்க்கையா இருக்க கூடாது. நிறைய பேர் வாழ்க்கை நரகமா இருக்குது. காரணம் என்னன்னா அந்த அசுத்தத்திலே பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்க வாழ்க்கை அசுத்தமா இருக்கும் போது அது அடிமைத்தனமாய் மாறுகிறது. நீங்க சொல்றாரு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல நீங்க வாழணும்னு அவசியம்
கிடையாது. அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கீங்க அவர் பார்வையில. அடுத்த வருஷத்தை வாசிங்க. மனைவியானவளே இதான் மெயினான பாயிண்ட். இதான் மெயினான பாயிண்ட். நீங்க எப்படி ரட்சிப்பீங்க உங்க புருஷனை? ரட்சிக்க முடியுமா? அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே ரட்சிப்பாயோ? உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே ஒரு செகண்ட் அடுத்த வருஷம் வாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை நீங்க ரட்சிக்காம நீங்க கிடையாது, தேவன் தான். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் திரும்பி வாசிங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமான அதிகாரம். இது ஒரு எந்த மனைவியும் தன்னுடைய புருஷனை ரட்சிக்க முடியாது. சொல்லுவாங்க, என்கிட்ட தலைமை சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் கணவனுக்காக ஜோபிங்க, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகளாவது சொல்லணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். பிள்ளைங்க இப்படி நாஸ்தியா போயிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் இப்பயாவது வந்துடணும், அப்படியாவது வந்துடணும், எப்படியாவது வந்துடணும். என் பிள்ளைங்க வரக்கூடாது, அவர் மாத்திரம் தான் தரணும். அவர்கிட்ட கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறது யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். உங்கள் கணவரா இருக்கட்டும், உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேவன் ரட்சிக்கிறவர், நீங்கள் அல்ல. அல்லேலூயா. உங்க கணவரால் நீங்க ரட்சிக்க முடியாது, உங்க மனைவியை நீங்க ரட்சிக்க முடியாது. தேவன் ஒருவரே ரட்சகர். அல்லேலூயா. தேவன் ஒருவரே ரட்சகர். அந்த ரட்சிப்பினால தான் வருகிறது தேவ சமாதானம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வாயிலால தான் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆள கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்ப பின்னாடி தான் இருக்கிறாங்க. இங்க இல்ல. வாய் அடைச்சிட்டு கம்மு போட்டு ஓடிட்டு இருக்கீங்க. ஆமீன் சொல்றதுக்கு வாய் என்ன பண்ண திறக்க மாட்டீங்க. யாரும் ரட்சிக்க முடியாது. உங்க பிள்ளைகளை நீங்க ரட்சிக்க முடியாது, உங்க கணவரால் நீங்க ரட்சிக்க முடியாது, உங்க மனைவியை நீங்க ரட்சிக்க முடியாது. அவர் ஒருவரை மாத்திரம் தான் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. சொல்ல காரியம் அதுதான். உங்க பிள்ளைகளை கஷ்டம் இது பண்றாங்க, இப்படி பண்றாங்க, தேவனுக்கு விரோதமா காரியம் பண்றாங்களா, ஆண்டுக்குள்ள இல்லையா, நீங்க கவலைப்பட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஆண்டோட பாதத்துல என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை வைங்க. உங்க கணவர் குடிக்கிறாரா, உங்க கணவர் இதெல்லாம் பண்ணிடுறாரா, அங்கே தேவனை வழங்குறாரா, நீங்க கவலைப்படணும் அவசியம் இல்லை. உங்களோட வேலை என்ன? அவருக்காக ஜெபிக்க வேலை. அவர் தேவனை பார்க்குற அவங்கள என்ன பண்ணுங்க, சமர்ப்பிச்சுங்க. இந்த சைடு கம்மி தான், மனைவி சைடு தான் அதிகமாக ஜெபிக்கிறாங்க. இன்கேஸ் கணவர் அவங்கள்ட்ட மனைவி வராத பட்சத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணாங்க, போராடணும்னு அவசியம் இல்லை. தேவனை பார்க்கல என்ன பண்ணுங்க, வச்சு. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாங்க. அல்லேலூயா. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அல்லேலூயா. உங்களை எப்படி அழைத்தாரோ, உங்களை எப்படி பிரித்தெடுத்தாரோ, அது மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, வாங்க, அது மாதிரி செய்யுங்க, அது மாதிரி நடங்க, அதுவே போதும். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. 17 வயசு மாஸ்டர்ஸா பேசலாம். எல்லா சபையிலும் என்ன பண்ணியிருக்காரு, திட்டம் பண்ணியிருக்கிறார். யாரு? பவுல் அப்போஸ்தலர் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஒரு திருமண பந்தத்துக்குள்ளாலே இப்படிதான் இணைக்கப்படுகிறது. நீங்க அந்த வீட்டில் போயிட்டு அந்த 1 அதிகாரம் வாசிப்பீங்களே அப்படின்னா திரும்பி வாசிங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா 1 அதிகாரத்தை திரும்பி வாசிங்க.
அதே போல கொலோசியர் 3ஆம் அதிகாரம் என்ன பண்ணுங்க, திரும்பி வாசிங்க. அது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிங்க. 16-17 வாசிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் 16 இருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன தரித்துக் கொள்ளணுமா? பூரண சற்குணத்தாகிய அன்பை என்ன பண்ணணுமா? தரித்துக் கொள்ளணுமா? அன்பை தரித்துக் கொள்ள. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளாலே அன்பு என்ன பண்ணும்? மெயினான பாயிண்டா இருக்கணும். தேவ அன்பு மெயினான பாயிண்டா இருக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அன்பு இருக்குதா? நீங்க அன்புள்ளவர்களா இருக்கீங்களா? உங்க ஹஸ்பண்டை நீங்க லவ் பண்றீங்களா? அவர் பாட்டு இங்கே இருக்கிற அவர் லவ் பண்ணி என்ன பண்ண போறேன்? 5 வருஷம் ஆச்சு, 4 குழந்தை பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் லவ் பண்ணி என்ன பண்ண போறேன்? மரணம் உங்களை பிரிக்கும் வரை, மரணம் உங்களை பிரிக்கும் வரை உங்கள் மேல் அன்பு செலுத்தவும் உங்கள் கீழ்ப்படியவும் சொல்லப்பட்டிருக்கு. யாரு? மனைவிக்கு. புருஷருக்கு அதே மாதிரி உங்கள் மேல் அன்பு செலுத்தவும் உங்களை பாதுகாக்கவும் உங்களுக்கு எல்லா காரியமும் செய்யவும் புருஷருக்கு. அந்த அன்பு தான் எல்லாத்துலயும் இருக்குது. 2 பேரோட வாக்குறுதியில அன்பு தான் மெயினான ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்குது. ஆகிற வரைக்கும் அந்த அன்பு இருக்கணும். இல்லையா? மரணம் நம்மை பிரிக்கும் வரை, மரணம் நம்மை பிரிக்கும் வரை அந்த அன்பு மாறவே கூடாது. என்னதான் சண்டை போட்டாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் அன்பு இருக்கணும். அந்த ஐ லவ் யூ சொல்றோம்ல, அது உண்மையா வரணும் வாயில. இந்த லவ் எல்லாம் ஆரம்பத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கிறதே கிடையாது. அதை கேட்டா எனக்கு என்ன அப்படின்றதால நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட துணை, அது நீங்க உயிர் விடுற வரைக்கும் அந்த அன்பு இருக்கணும். இல்லை, அன்பு வெளிப்படணும். அல்லேலூயா. அன்பு வெளிப்படும் போது உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க அவன்கிட்ட திருப்பி அன்பு எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அன்பு கொடுக்கறது தான். நீங்க கொடுங்க, அன்பு எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் திருப்பி வராதா? திருப்பி அந்த அன்பு வராதா? வரும். வர வரைக்கும் கொடுங்க. அன்பு கொடுக்கறதுனால என்ன ஆயிடும்? சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும், சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். கத்திற்குள்ளால் நிலைத்திருக்கு. அதே போல நிலைத்திருக்கும் போது அந்த அன்பு நிலைத்திருப்பீங்க, சந்தோஷத்துல நிலைத்திருப்பீங்க, சமாதானத்துல நிலைத்திருப்பீங்க. அல்லேலூயா. வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. அல்லேலூயா. இது யாருக்கு பேசுறாங்க? வேற யாருக்கும் இல்லப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளாலே நடக்க வேண்டிய காரியங்கள் குறித்து பேசிட்டு இருக்காங்க. பவுல் அப்போஸ்தலர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணுமா? வேத வசனத்திலே தரித்திருக்கணும், தேவ வார்த்தையில தரித்திருக்கணும். வாசிங்க. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் அல்லேலூயா. எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்தினால என்ன பண்ண செய்யணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி. ஹலோ, இப்போ மனைவி திருப்பி வராது. மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. அவன் எப்பேற்பட்ட மோசமானவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்களா குடிக்காரனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, புருஷன் எப்படி பண்ணாலும் சரி, நீங்கள் பரிசுத்தமா இருந்தீங்கன்னா
தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தீங்கன்னா, தேவ மனுஷியா இருந்தீங்கன்னா, அவர் உங்க புருஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? அவர் கேட்கும்படி என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படிஞ்சு தான் ஆவீங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் கேட்கும்படி கீழ்ப்படிவீர்கள். புருஷர்களே அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. எந்த கசப்பும் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. அவங்க எவ்வளவுதான் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளவுதான் நெய் கொடுத்தாலும், எவ்வளவுதான் உங்களை என்ன பண்ணலாம், உங்க டென்ஷன் ஆக்கினாலும் அவங்களை என்ன பண்ணக்கூடாது? கசந்தத கூட அன்புதான் செலுத்தணும். ஏன்னா வாழ்க்கையில வந்துட்டாங்க, வாழ்க்கையில கலந்துட்டாங்க. அது மாத்த முடியாது, மாத்த முடியாது. மரணம் வரைக்கும் அந்த முகத்தை நீங்க பார்த்துதான் ஆகணும், உங்க முகத்தை அவங்க பார்த்துதான் ஆகணும். அந்த வாழ்க்கை இணைப்புலாம் இணைக்கிட்டீங்க, இணைந்தாச்சு. அது மாற்றவே முடியாது. அதுதான் நல்லது. அந்த அன்பு வேணும், அன்பை நிலைத்திருக்க வேணும். பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள். ஆமென். பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். அல்லேலூயா. வாசிங்க. வேலைக்காரரே, சரீரத்தின் உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவதாக ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் கபடமில்லாத இருதயத்தோட என்ன பண்ணுமா? ஊழியம் செய்யணும். நீங்க நிறைய பேர் வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கீங்க, செய்யறதுல உண்மையா இருங்க, உள்ளத்துல கபடம் இல்லாம செய்யுங்க. உங்க எஜமானுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்குறாங்க, அது ஏன்னா தேவன் மகிமைப்படுகிறார். இல்லையா? நீங்க உங்களை குறித்து நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. உங்க எஜமான்களுக்கு நீங்க யாரு? சாட்சிகளா இருப்பீங்க. அவங்க பார்வையில் நீங்க வருஷமா தெரிவிங்க. உங்களை மாதிரி ஆளுங்க பார்த்ததே கிடையாதுவாங்க. உங்களை குறித்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்லுவார்கள். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. எங்க வீட்டு வேலை செய்யறவங்க மாதிரி வேற யாரும் வரவே முடியாது. அது மகிமைப்படுறது யாரு? தேவன் மகிமைப்படுகிறார் உங்கள் நிமித்தமாக. அல்லேலூயா. எதை குறித்து நீங்க உண்மையா இருங்க, உண்மையா காரியங்கள் செய்யுங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை 24 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் இது முக்கியமானது. மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் நீங்க மனுஷரை பார்த்து செய்யாதீங்க. இந்த சபையில நீங்க எதை செஞ்சாலும் என்ன பார்த்து செய்யாதீங்க. எனக்காக நீங்க ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ண செய்ய தேவையில்லை. நான் கேட்கவும் மாட்டேன். என் பர்சனல் காரியங்களுக்காக நான் உங்களை யூஸ் பண்ணதும் கிடையாது வரைக்கும். நீங்க எனக்காக எடுத்து வந்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது. தேவனுக்கு என்று செய்யுங்க. இங்க சபையில நீங்க வந்து செய்யற காரியம் யாருக்காக செய்றீங்க? தேவனுக்காக செய்றீங்க. தேவன் மகிமைப்படும் என்பதற்காக என்ன பண்றீங்க? செய்றீங்க. உங்களோட வளர்ச்சிக்காக நீங்க செய்றீங்க, உங்களோட ஆசீர்வாதத்துக்காக செய்றீங்க, உங்கள் வாழ்க்கை சமாதானமா இருக்க வேண்டும் அதற்காக நீங்க செய்றீங்க, உங்க வாழ்க்கை செழிக்கணும் அதற்காக நீங்க செய்றீங்க, உங்கள் வாழ்க்கை தரம் உயரணும் அதற்காக நீங்க செய்றீங்க. எனக்காக நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. நான் கேட்கவும் மாட்டேன், அதை நான் விரும்பவும் மாட்டேன். அஞ்ஞானியாளர்கள் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. உண்மையா இருங்க. அநியாயமா காரியங்கள்ல விழுந்தாதீங்க. அதுக்கேற்ற பலனை நீங்க அடைவீங்க. பட்சபாதமே இருந்தாரு, பாரபட்சம் பார்க்கவே மாட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. எந்த ஒரு அநியாய காரியங்கள் என்ன பண்ண விழுந்துடாதீங்க. தேவனுக்கு பயந்து காரியங்கள் செய்கிறவங்களா இருங்க.
எனக்கு மனுஷனுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை, மனுஷனுக்கு நீங்க கணக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்க ஆண்டுக்கு மாத்திரம் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு பலன் வந்து தீரும். அல்லேலூயா. தீர்வு மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்களை நம்ம ஜெபிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சிந்தையிலே எல்லாவற்றையும் ஆள வேண்டும். அவர் சமாதானம் தந்த சமாதானத்தை தருகிற தேவன். ஷாலோம். தேவன் நமக்கு சமாதானம். அந்த சமாதானம் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். அதிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கும், பெருகியிருக்கும். சண்டைகள் இருக்காது. சண்டைகள் வந்தாலும் அதை விட்டு விலகி ஓடுங்க. பிரச்சனைகளை விட்டு விலகி ஓடுங்க. பிரச்சனையை உங்க மண்டை வேலை போட்டுக்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கு அது நல்லதில்லை, உங்க சரீரத்துக்கு அது நல்லதில்லை. நீரே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. சித்தம் நிறைவேறட்டும். உங்கள் வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த ஜூன் மாதத்திலே 1வது நாளிலே வந்திருக்கிறோம். நீ கொடுத்த இந்த வார்த்தையின் படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளும்படியாக நீர் கிருபை பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீ கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாம் நிறைவாய் இருக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, சித்தம் வாழ்க்கையில செயல்படட்டும். எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் காரியங்களை செய்வீராக. இரட்டிப்பான நன்மையை கட்டளையிடுவீராக. இந்த அபிஷேகம் உங்கள் தலைமையில் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நீர் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண்டக சாலை நிரம்பட்டும், நிரம்பி வழியட்டும். தேவை ஒன்று இருக்கக்கூடாது கர்த்தாவே, தேவை ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நிறைவாய் நீ செய்கிறார்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ள காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை பாராட்டு. ஞானத்தை கட்டி கிருபையில கட்டி ஆண்டவரே, அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கூல் போற பிள்ளைகளை கட்டில ஒப்புகிறேன். எல்லா சீரனை பார்த்துக் கொள்ளுங்க. படிக்க படிப்பா இருக்கட்டும், எல்லாமா இருக்கட்டும். நீர் கூட நீங்க நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்வீராக. தேவைகளோடு இருக்கிறவர்கள் நீ கண்ணோக்கி பார்க்கிறார்கள். விரைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் தருவீராக. வெள்ளப்படுத்துவீராக. சகாயம் செய்யுங்க. கூட இருந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யுங்க. ஒன்றுக்கும் குறைபடாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் நீர் ஆண்டவர் இருக்க முடியாது செய்வீராக. இந்த பாதாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சௌக்கியம் ஆரோக்கியம் வரட்டும், செழிப்பு வரட்டும். நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்து எங்களை அர்ப்பணிக்கிறேன். இதே பொறுப்பேற்றுக் கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். துதி கனமை எல்லாம் செலுத்துகிறோம். இப்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையான பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் மனிதரோடு இருப்பதாக.